தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி ருஹுனு பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னெடுக்க மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்ததோடு விவசாய பீட மாணவர்களும் மாணவர் சங்கமும் இதில் இணைந்து கொண்டன. இந்த ஆர்ப்பாட்டம் ருகுணு பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னெடுக்கப்படுவதால் அதன் அபிவிருத்திகளுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழகத்தின் உண்மையான அபிவிருத்தியை முன்னெடுக்க உயர்கல்வி அமைச்சு கடமைப்பட்டுள்ளது. இந்த பொறுப்புணர்விலிருந்து உயர்கல்வி அமைச்சு விலகி வரும் கண்காட்சிகளை நடத்தி பல்கலைக்கழகத்தின் சுயாதீன தன்மையை இராணுவ மயமாக்க முயற்சிக்கின்றனர். இதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. இறுதி வரை போராடுவோம். எவ்வாறாயினும் மாணவர் சங்கங்களின் இணக்கப்பாட்டுடன் கண்காட்சியை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக ருகுணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். அனைத்து மாணவர் சங்கங்களும் அவர்களின் பட்டப்படிப்பை காலம் கடத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். இதனை பாதுகாத்துக் கொள்ளுமாறு எம்மிடம் கூறினார்கள். மாணவர்களின் கல்வி மற்றும் பட்டதாரிகள் ஆகும் தினத்தை தள்ளி போட போவதில்லை. இந்த தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியினை எமது விருப்பத்தின் பேரிலேயே பெற்றுக் கொண்டோம். இதனை எந்த விதத்திலும் பல்கலைக்கழக நடவடிக்கைகளுக்கு பாதகம் ஏற்படாத வகையில் முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளேன். හානියක් නොවන විදියට තමයි අපි මේ සියලු කටයුතු සැලසුම් කරන්න කියලා අපි උපදෙස් දීලා තියෙන්නේ. இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் இன்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தது. பார்லமெண்ட் சுற்றுவட்டத்திலிருந்து ஊர்வலமாக கல்வி அமைச்சுக்கு முன்னால் சென்ற குழுவினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதிய பணிக்கொடை கொடுப்பனவை நீக்குதல் மற்றும் ஆசிரியர் அதிபர்களுக்கான சம்பள முரண்பாடுகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தீர்வுக்கு பதிலாக அமைச்சரும் செயலாளரும் போலியான ஆணைக்குழுக்கள் மற்றும் குழுக்கள் தொடர்பில் பேசிக் கொண்டனர். ஆகவே பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வு இல்லாத நிலையை காணப்படுகின்றது. இந்த நிலையில் போராட்டத்தை முன்னெடுப்பதே ஒரே வழி. கொட்டாவ புரள பிரதான வீதியில் இடையூறு ஏற்படும் வகையில் சத்தியாகிரக போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர்.